வணக்கம் நண்பா. இப்போ பார்க்க போகிற நம்ம ஏ டு செட் இன்ஜினியரிங் சேனலில் வெல்டிங் டிப்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெல்டிங் டிப்ஸ் தான் இப்போ தமிழில் சொல்லிகிட்டு இருக்கோம். வீடியோ வாட்ச் பண்ணுற நண்பர்கள் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் யூடியூப்பில் நம்ம வீடியோ ஷோ ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வெல்டிங்க்கு முக்கியமாக தேவை எர்த்து. இப்போ எர்த்து நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே வெல்டிங் அடிக்கலாம். இப்போ மற்றபடி இப்போ டூ வீலர்லேயே பார்த்திங்கன்னா எர்த்தை தூக்கி கண்டபடி போட்டுட்டு, இப்போ இரும்பும் பார்த்திங்கன்னா ரிம்மு தான். அந்த இரும்பில் நீங்கள் போட்டுட்டு மீதி இடத்துல ஸ்ட்ரெச் பண்ணால் ஒயரிங் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ அதாவது நீங்கள் இப்போ ஸ்டாண்டே வெல்டு பண்ணுறீங்கனாலும் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே போட்டு வெல்டு அடித்தா எந்த ஒயருமே டேமேஜ் ஆகாது. அதாவது ஒரு சின்ன டேக் பண்ணிக்கங்க. டேக் பண்ணிட்டா அதில் வணக்கம் நண்பா. இப்போ பார்க்க போகிற நம்ம ஏ டு செட் இன்ஜினியரிங் சேனலில் வெல்டிங் டிப்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெல்டிங் டிப்ஸ் தான் இப்போ தமிழில் சொல்லிகிட்டு இருக்கோம். வீடியோ வாட்ச் பண்ணுற நண்பர்கள் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் யூடியூப்பில் நம்ம வீடியோ ஷோ ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வெல்டிங்க்கு முக்கியமாக தேவை எர்த்து. இப்போ எர்த்து நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே வெல்டிங் அடிக்கலாம். இப்போ மற்றபடி இப்போ டூ வீலர்லேயே பார்த்திங்கன்னா எர்த்தை தூக்கி கண்டபடி போட்டுட்டு, இப்போ இரும்பும் பார்த்திங்கன்னா ரிம்மு தான். அந்த இரும்பில் நீங்கள் போட்டுட்டு மீதி இடத்துல ஸ்ட்ரெச் பண்ணால் ஒயரிங் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ அதாவது நீங்கள் இப்போ ஸ்டாண்டே வெல்டு பண்ணுறீங்கனாலும் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே போட்டு வெல்டு அடித்தா எந்த ஒயருமே டேமேஜ் ஆகாது. அதாவது ஒரு சின்ன டேக் பண்ணிக்கங்க. டேக் பண்ணிட்டா அதில்